வர இருக்கின்ற மாகாளய அமாவாசை. மாகாளய அமாவாசை அன்று காக்காக்கு நம்ம சாதங்கள்லாம் வைப்போம் இல்லையா, எள் சாதம் இதெல்லாம் வைப்போம். இதை தவிர்த்து ஒரு 10 ரூபாய் செலவில் காக்காக்கு என்ன உணவு அளித்தா நம்ம வாழ்க்கையே மாறும், இதை சாய் பாலாஜியா என்ன ரகசியம் இதில் இருக்குன்றத நமக்காக சொல்ல போகிறாங்க. காக்காய்க்கு உணவளிக்கும் பொழுது நமக்கு முழுமையான பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்குதா, பித்ரு நம்ம மேல கோபமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழி இருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னோம்னா காக்காவின் வடிவத்துல நம்ம பித்ரு ஆசீர்வாதம் பெற்றிருக்கோமா, ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இப்போதான் உங்களுக்கு அந்த அமாவாசை தினத்துல தான் மேலோகம் போறதுக்கு வழி. அது சூனிய தீதின்னு சொல்லுவாங்க. சிருஷ்டி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு, புதுசா பார்க்குற நேயர்களுக்காக சொல்லுங்க ஜி. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. இப்போ நான் தாம்பரத்துல இருந்து வர போறேங்க, சிட்டில இருந்து வர போறேன் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா தாம்பரம் ஜங்ஷன்ல இருந்து 18 கிலோமீட்டர். இல்லைங்க நான் தென் மாவட்டத்துல இருந்து வரேங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து 13 கிலோமீட்டர். அந்த டோல்கேட்ல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டர் வந்துடும். ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர்ல மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல அழகா ஜாக்கி ஷோரூம் எங்க பார்த்தாலும் தெரியும். அதே போல SBI பேங்க், அந்த பேங்குக்கு கீழே சிருஷ்டி ஒளியின் பெரிய பேனர் எல்லோ கலர்ல விசிபிளா தெரியும். கார் பார்க்கிங் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வெளியில அவைலபிள் இருக்கு. காலையில 10:30 மணிக்கு நம்ம ஷாப் திறக்கிறோம், நைட்டு 8:30 மணி வரையும் இருக்கு. பிளஸ் வாரத்துல ஒரே ஒரு நாளுங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவ் எடுத்துக்கிறோம். ஆமாம், செவ்வாய்க்கிழமை மட்டும் சிருஷ்டி ஒளி விடுமுறை. இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய் பாலாஜி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ் ரீடர், நியூமராலஜிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கணும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதை பற்றி கேட்கணும், கடன் தொல்லை இருக்குது, பிஸ்னஸ் சரியாக போகலை அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறனாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்களை ஃபோன் மூலமாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சாய் பாலாஜி அவர்களை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நேர்லையோ இல்லைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி மிக முக்கியமான பதிவு தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற மாகாளய அமாவாசை. மாகாளய அமாவாசை அன்று காக்காக்கு நம்ம சாதங்கள்லாம் வைப்போம் இல்லையா, எள் சாதம் இதெல்லாம் வைப்போம். இதை தவிர்த்து ஒரு 10 ரூபாய் செலவில் காக்காக்கு என்ன உணவு அளித்தா நம்ம வாழ்க்கையே மாறும், இதை சாய் பாலாஜியா என்ன ரகசியம் இதில் இருக்குன்றத நமக்காக சொல்ல போகிறாங்க. ஸோ முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம மக்களுக்காக அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க ஜி. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லி அவங்களோட அருள் வாக்கு மூலயமா நிறைய பேரோட பிரச்சனை தீர்த்திருக்காங்க. அவங்க வழியில தான் சித்த மார்க்கத்தில் நம்ம வரோம். ஸோ அவங்களோட பொற்பாதத்தை வணங்கி, சண்டியின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி, வேதங்கள்ல 4 வேதத்தையும் நல்ல தரவா தெரிஞ்சவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகம்னாலும் அழகா நமக்கு எளிமையா புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா, அதாவது பிரத்யங்கரா வேற இல்லை அவர் வேற இல்லைன்ற அளவுக்கு பெரிய சைஸ்ல போட்டு வச்சிருக்கனால அவர் பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, இன்னும் நிறைய குரு இருக்காங்க, எல்லாரும் பேரையும் சொன்னால் இந்த வீடியோ பத்தாதனால இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும், அதுக்கப்புறம் என்னக்குள்ள இருந்து என் நாவல, அதாவது எப்படி படிப்பறிவே இல்லாத ஒரு காளிதாஸுக்கு காளி வேற கிடையாது காளிதாஸ் வேற கிடையாதுன்னு சொன்னாங்களோ, அதே போல காளியோட பிள்ளையா காளி என் நாவலிருந்து பேசுறான்ற நம்பிக்கையோட நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த சன்னத்துல சித்தரோட வழியில நான் தெரிஞ்சதை சொல்றேன். அமாவாசை அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் வரும்பொழுது அது பூமியில இருளா விழும். அது அமாவாசைன்னு பேரு. அந்த அமாவாசை தினத்துல பித்ருக்கள் மொத்த பேருமே பூலோகத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதாவது வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து பெருமாளோட திருப்பாதுல இருந்து அந்த கேட் ஓப்பன் ஆகி எல்லாருமே வர்றதா ஒரு ஐதீகம். இதுல நிறைய அமாவாசைகள் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 அமாவாசை வந்தாலும் இந்த மாலி அமாவாசை தான் மாலியா பெரிய அமாவாசை, சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அமாவாசை தான் இந்த மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எதனாலனா கர்ணன் பூலோகத்துல இருந்து மேலோகம் போன ஒரு நன்னாள். அது அவர் போகும் பொழுது
இந்த 15 நாட்கள் இப்ப நான் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கடவுளோட அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் என் கையினால என் குருவோட ஆசீர்வாதத்தினால என்னால முடிஞ்ச அன்னதானத்தை நான் ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சாப்பாடு பொட்டலமும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது வருடம் முழுக்க கொடுக்கறதுக்கு இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணானா, அதாவது நான் சாகிற வரைக்கும் என் தலைமுறைகள் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்றதுதான், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம். அருளும் பொருளும் மக்கள் மூலியமா தெய்வத்தின் அனுகிரகம் பெற்று எனக்கு கிடைக்கிற பட்சத்துல நான் கண்டிப்பா அந்த துண்டுகளை தொடர்ந்து செய்வேன். ஸோ இந்த 15 நாட்கள் சில பேரால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த அமாவாசை சரிங்க இருக்கப்பட்டவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அமாவாசை தினத்துல நான் ஒரு 11 பேருக்காவது இல்ல ஒத்தப்படையில ஒரு தலைவாழையில போட்டு வயிறார சாப்பாடு போடலாம். இல்லாதவங்களுக்கு நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு போடுறது கிடையாது, தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு அதெல்லாம் நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள பாத பூஜை பண்றவங்க விருப்பம் இருந்தா பாத பூஜை பண்ணி அவங்கள உட்கார வச்சு வஸ்திரம் கொடுத்து சாப்பாடு போட்டு வஸ்திரம் கொடுத்துட்டு அவங்களுக்கு தட்சணை அந்த வெத்தலை பாக்க வாழைப்பழத்துல தட்சணை வச்சு கொடுத்து நம்ம முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் அந்த இல்லையா நம்ம தான் எடுக்கணும், அவங்களை எடுக்கப்படக்கூடாது. இது பண்ணலாம். இல்லைங்க அந்த அளவுக்குலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னும் போது சிராத்தம், அதாவது இந்த தர்ப்பணம் கொடுக்கறது இந்த கடவாய் வழியா வந்து கொட்டுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அந்த எள்ளு தண்ணி இறக்க கூட என்னால் முடியாதுங்க, அவ்வளோலாம் டைம் கிடையாதுங்க. அப்போ காக்காய்க்கு சாப்பாடு விடுறது நிறைய பேருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. ஆனா வைக்கிறது காக்கா வந்து காக்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டவொடனே டக்குன்னு நம்ம இலையை போட்டு டப்புன்னு உட்காந்து சாப்பிட்டுரும். அது வந்து சாப்பிடுதா சாப்பிடலையா அது கூட பார்க்க மாட்டேங்க. ஒரு காக்கா பறந்து வருது, காக்கான்னு கத்திட்டு அது பக்கத்துல உட்காருது, டக்குன்னு ஒரு வெடி சத்தமோ இல்ல ஒரு சின்ன சத்தம் அது பேனிக் ஆகி பறந்துடும். அப்போ நம்ம என்ன நினைச்சோம், காக்கா வாய் வச்சிருச்சு சாப்பிட்டுருச்சுன்னு நினைப்போம். இந்த பித்ருக்கள் வந்து காக்கையின் ரூபத்துல தான் வருவாங்க. எதனாலன்னா சனீஸ்வர பகவானோட வாகனம் வந்து காக்கை, ஜேஷ்டாதேவியோட கொடி வந்து காக்கை. அதாவது காக்கா அப்படின்னா காப்பாத்து அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காக தான் காக்கா. இது யார் சொன்னாலும் காஞ்சி பெரியவரே சொல்லியிருக்காரு. காக்கான்னு ஒருத்தவங்க கூப்பிட்டு சாப்பாடு வச்சாங்கன்னா இறைவா உன்னோட, அதனாலதான் சாமிக்கு நெய்வேதியம் படைச்சதுக்கு அப்புறம் காக்காக்கு எடுத்து போய் வைக்கிறோம். அதே போல பித்ருக்களுக்கு எதுனா பண்ணோம்னா காக்காக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றது வழக்கம் அது. ஸோ இந்த இதுல வந்து நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ இது செலவே இல்லாம அந்த இதுல வந்து ஒரு தொன்னை, அதை வந்து மந்தார இலையில பண்ணியிருப்பாங்க, அந்த தொன்னையில வச்சுட்டு கருப்பு எல்லை தூவி பக்கத்துல தண்ணி வச்சுட்டோம்னா அந்த தண்ணியில அதோட அழகு அலம்பிட்டு அது சாப்பிடும். இது ஒரு விசேஷமான ஒரு தருணம். இல்லைங்க நான் ஒரு 10 ரூபாவது செலவு பண்ணி நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த காரா பூந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த காரா பூந்தியில காக்கா நீங்க போட்டீங்கன்னா சாப்பிடும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த காரம் இந்த புளிப்பு இந்த விஷயம்லாம் சாப்பிட்டவங்க தான். ஸோ அந்த பதிவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இயற்கையாகவே இருக்கு. ஏன்னா நானுமே இதை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காக்கா வந்து வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய காக்கா. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், இது என்ன சாதம் சாப்பிடாம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிது. சாப்பாடு வச்சுங்க அதுக்கு அவாய்ட் பண்ணி. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் சில தருணத்தில் அந்த ஸ்நாக்ஸ் நம்ம கையில் கிடைக்காம இருக்கும். இப்போ இறக்கும் தருவாயில் அவங்க இதில் ஏங்கி இறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அந்த வடிவத்தில் வந்து சாப்பிட்றதா ஒரு இது இருக்குது. அதே போல் காக்காய்க்கு உணவளிக்கும் பொழுது நமக்கு முழுமையான பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்குதா, பித்ரு நம்ம மேல கோபமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னோம்னா காக்காவின் வடிவத்துல நம்ம பித்ரு ஆசீர்வாதம் பெற்றிருக்கோமா, ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் யாரும் சொல்லலை, என் குரு எனக்கு சொன்னது. நான் முதல் நீங்க கேட்டதுனால இந்த மாலை அமாவாசைக்கு பண்றது கண்டிப்பா நம்ம மக்கள் அதுவும் சிருஷ்டி ஒளி நேயர்களுக்காக சொல்லி ஆகணும் இல்லையா. ஏன்னா நான் ஃபேமிலின்னு சொல்லிட்டேன், ஃபேமிலின்னு சொன்னா ஃபேமிலி தான், மாற்றமே கிடையாது. ஸோ அந்த இந்த இறந்தவங்களுக்கு வந்து நம்ம படையல் படைப்போம் இல்லைங்களா, அப்போ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறீங்கன்னா அந்த வெத்தலையை எடுத்து சின்ன சின்னதா பிட்டணும். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்துட்டு வைக்கக்கூடிய அந்த உணவுல பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அதுக்கு காக்காக்கி வைக்கணும். வெத்தலையோட சேர்த்து அந்த காக்காக்கி வைக்கணும். ஏன்னா வெத்தலை வந்து கார தன்மை கொண்டது. ஆனா நம்ம வேண்டி வைக்கும் பொழுது ஏதாவது பித்ருக்கள் என் மேல கோபமா இல்ல, பித்ருக்களோட ஆசீர்வாதம் எனக்கு நிறைஞ்சிருக்கு, என் குடும்பத்து மேல அவங்களோட கருணை பார்வை விழுது அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு பருக்கு இல்லாம சாப்பிடும். வெத்தலையோட அதாவது நம்ம சின்ன சின்னதா நம்ம கீரை சாதம் வைக்கிற மாதிரி தான் அது கண்ணுக்கு தெரியும். சாப்பிடும் போது அது சின்ன சின்னதா இருக்கனால அது மென்னு சாப்பிட போறது இல்லை, அப்படி இப்படி விழுங்க தான் போகுது. ஆனா
அதுவே காக்கா வந்து அதை கூர்ந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்னம்னா அது அழகு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து துப்பிட்டு அப்படியே போயிடுச்சுன்னு சொன்னாலுமே நமக்கு மேல கோபத்துல இருக்கணும். இது நிறைய பேர் கமாண்டும் பண்ணலாம், உருட்டுறான் எல்லாமே சொல்லலாம். ஆனா இது உண்மைதான். எதனால அப்படின்னு சொல்றேன்னா, அந்த வெத்தலையை வந்து நம்ம முழுசா போடல, கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சின்ன சின்ன அந்த தண்டு கூட வேண்டாம், அந்த இலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்க மாதிரி அந்த சாப்பாடோட இருக்கக்கூடிய சாப்பாடோட பிசைஞ்சு நம்ம வேண்டி வச்சுட்டோம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அந்த அமாவாசை தினத்துல தான் மேலோகம் போறதுக்கு வழி. அது வந்து சூனிய தீதின்னு சொல்லுவாங்க, பலி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் பண்றோம்னா பலி கொடுக்காம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. ஒரு ஏகாதசி அப்படின்னு சொன்னோம்னா இறந்தவங்க பூலோகத்துல இருப்பாங்க, ஒரு அமாவாசை அப்படின்னால இறந்தவங்க பூலோகத்துல இருப்பாங்க. ஸோ பித்ரு காரியங்கள் பண்றதுல நிறைய பேர் வந்து மெனக்கிடுறது கிடையாது. ஒரு கலசங்கரைக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணுமா, இப்போ நான் வந்து ஒரு புனித யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அங்கே சுற்றுலா ஸ்தலமா மாதிரி தான் மாத்தி விட்டாங்க. அங்கே போய் சுத்தி பார்க்கறதுக்கு தான் தோணுதே தவிர்த்து ஆத்மார்த்தம்ன்றது இல்ல. அப்போ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னும் பொழுது அங்க சிராத்தம் கொடுக்கக்கூடியவங்க கூட 10 பேர் வந்தா நமக்கு 100 ரூபாய் ஆச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து அந்த ஆத்மார்த்தத்தோட கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம முன்னோர்கள் யாராவது நம்ம மேல கோபமா இருக்காங்க, இல்ல நம்ம மேல வந்து கட்டுல ஏதாவது இருக்காங்க அப்படின்னம்னா இந்த மெத்தடை பயன்படுத்தினா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இப்ப இந்த மாதிரி காக்கா வந்து சாப்பாடு எடுக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? இந்த முன்னோர்களுக்கு வந்து பிரீத்தி ஏதாவது பண்ணணும். பிரீத்தி பண்ணணும்னா நம்ம சிருஷ்டி வழிக்கு நேர்ல வந்தாங்கன்னா நம்ம வந்து சர்ப்பக்கட்டு யந்திரம்னு ஒன்று வச்சிருக்கோம், அதை வச்சு பூஜை பண்ணும்பொழுது நான் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோவிலில் போயிட்டு சிராத்தம் தர்ப்பணம் வந்து அந்த கண்ணீர் மல்க நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், வஸ்திரம் உள்பட கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்ல மாற்றம் இருக்கும். அதே போல இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ நான் காக்காக்கு ஒரு டெஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சர்ப்பக்கட்டு யந்திரம் வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த விஷயத்த நம்ம போய் ஒரு ஜலத்துல விடும் பொழுது அந்த இடத்துல பசுமாடு கண்ணுக்குட்டி ரூபத்துல நம்ம காட்டி கொடுத்துருவாங்க. சோ மிருகங்களுக்கு வந்து கண்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். சோ உருமாறிதான் ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளோட பித்திருக்கள் இருப்பாங்க, அந்த ஆசீர்வாதத்தை அதுல பெற முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு இதே போலதான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வரும்பொழுது பசுமாடு கண்ணுக்குட்டியே நம்ம எடுத்து போடணும், நம்ம கொடுக்கக்கூடிய அகத்திக்கீரையை அது சாப்பிடணும், இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய வாழைப்பழத்தை சாப்பிடணும். எந்த மாடுமே எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய மாடு நம்ம கொடுக்கக்கூடிய அகத்திக்கீரையை வாங்காம பக்கத்துல இருக்கும் கொடுத்த அகத்திக்கீரையை வாங்கும். அப்பயே தெரிஞ்சீங்கன்னா நம்ம உண்மையே கட்டல தான் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன 10 ரூபாயில ஏதாவது இருக்கா காக்காக்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இந்த மாகாளய அமாவாசையை யாருமே தவற விட்டுறாதீங்க. நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்க ஜாதகத்துல வந்து பித்ரு சாபம் இருக்கு, இல்ல பித்ரு தோஷம் இருக்கு, இதை வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இதை ஒரு அரிய வாய்ப்பா நீங்க எடுத்துக்கிட்டு இதை ஒரு டெஸ்ட்ன்னு சொல்ல வேண்டாம், நம்ம முன்னோர்கள் நம்ம மேல வந்து அன்பா இருக்காங்களா, நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சிருஷ்டி ஒளிக்கு நேரில் வந்தோ இல்லை ஃபோன் மூலமாகவோ சாய் பாலாஜி அவர்களை அணுகி அதற்கான நிவர்த்தியையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மாகாளய அமாவாசை. நம்ம இப்படி சொன்ன உடனே எல்லா பெரிய குவாண்டிட்டியை வச்சுட்டு அது ஃபுல்லாவே எடுக்கலையான, ஆமா காக்கா வயிறு சின்னது, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தொண்டையில நீங்க இந்த வைங்க, சாதாரண சாப்பாடு வைங்க. சோ ரெண்டுத்தையுமே சாப்பிடும் அவங்க பித்ரோட ஆசீர்வாதம் இருந்தா. ஏன்னா கூட்டமா தான் காக்கா எப்பயுமே சாப்பிடும். சோ அதே போல 64 தலைமுறையும் இந்த பூலோகத்துல இந்த நேரம் இருப்பாங்க. அந்த 64 தலைமுறையும் போகணும். சோ ஒரு காக்கா சாப்பிடும்போது தனியா விட்டுட்டு சாப்பிடாது, எல்லா காக்காவும். அதனால ரெண்டு இது வைங்க. ஒண்ணு வந்து அந்த வெத்தலை கலந்த சாதம், இன்னொன்னு வந்து நார்மலான நெய்வேத்திய சாதம், அதாவது பித்ருக்களுக்கு படைச்ச நெய்வேத்திய சாதத்தை வைங்க. சோ ஒரு இதுல தண்ணி வச்சிருங்க. சோ எது சாப்பிடுது வச்சு நீங்க கணக்கு வச்சுக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு, இல்ல ஜென்ரலாவே ஒரு நம்ம ஷாப்புக்கு வரோம்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி தான் இருக்கு. சோ உறவு முறைகள் இருக்கிறதுனால எனக்கு இருக்கிற குருவே அவங்களுக்கும் குரு தான். அவங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாரை தான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாம என்ன சந்தேகம் இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னும் பொழுது என்னை வந்து கேட்பாங்க, நான் வந்து சொல்லுவேன். இன்கேஸ் நான் ஏன்னா அட் பிரசன்ட் நம்ம சில நேரம் கடையில இருக்க முடியுது, கோவில் இருக்கனால கோவிலுக்கு போற மாதிரி இருக்கு, வெளி பூஜைக்கு போறதா இருக்கு, அன்னதானங்கள் கொடுக்கறது போறதா இருக்கு. சோ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை காம்பன்சேட் பண்ண முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், உறவுகள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எதனாலனா இங்க இருக்கிறவங்களும் அதே மாதிரி இதுதான். அதனால வாங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கஷ்டம் இருந்தா சிருஷ்டி ஒளியில முழுமையான தீர்வை
சித்தர் மார்க்கத்துல 18 சித்தர்கள் சொன்ன அந்த சித்தர் மார்க்கத்துல கண்டிப்பா தீர்வு காணலாம். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சிருஷ்டி ஒளியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே மாகாளய அமாவாசைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில் மாகாளய அமாவாசை அன்று ஏற்ற வேண்டிய ஆத்ம தீபம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த தீபம் உங்கள் யாருக்காவது வேணும், மாகாளய அமாவாசை அன்னைக்கு நான் ஏற்ற போகிறேன், கண்டிப்பாக என்னுடைய பித்ருக்களுக்கு பிரீத்தி செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த வீடியோவோட முழு லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். அந்த முழு பதிவையும் பார்த்து பலன் பெறுங்க.